ஆயில் பண்ணத்துல பள்ளிவாசல்ல வீடுகள்ல செய்யக்கூடிய நெய்ச்சோறு, அப்புறம் இடியாப்ப பிரியாணி, வெள்ளை பிரியாணி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா குடுக்குறது தான் இந்த தெக்கா சம்பல். இந்த சம்பல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு இடி உரல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொரிகடல எடுத்திருக்கேன். பொரிகடலைய வந்து நம்ம 1, 2மா வந்து இந்த மாரி தட்டி எடுத்துக்கலாம். இத நம்ம மிக்ஸிலயும் பண்ணலாம். நம்ம பல்ஸ்ல வச்சு நம்ம வந்து லேசா வந்து நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்தா போதும். இப்போ வந்து இந்த மாரி ஒரு அடை ஊறுகாய், லெமன் ஊறுகாய் எடுத்திருக்கேன். நம்ம லெமன வந்து நல்லா கழுவி, அத வந்து நம்ம கல்லுப்பு போட்டு நம்ம ஜாடியில வந்து ஊற வச்சு நம்ம வெயில்ல வச்சோம்னா, அந்த மாரி நல்லா அது இத்துரும். இதுதான் நம்ம இந்த அரை ஊறுகாய்க்கு மெயினா யூஸ் பண்ணுவாங்க. அதில உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துட்டு, அந்த லெமனையும் சேர்த்துட்டு, அப்புறம் வந்து 2, 3 பச்சை மிளகா பொடிசா வெட்டி வச்சிருந்தேன். அப்புறம் கொஞ்சமா கருவேப்பில, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாசித்தூள், அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஒரு காஞ்ச மிளகா வந்து நான் அடுப்புல சுட்டு அதையும் நான் வந்து பெசஞ்சு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 4, 5 பொடி வெங்காயம் பொடிசா வெட்டி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய்,